ஷே விஷ்ணு பிரம்மா நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. அவன் கையெழுத்து போட்டு நடத்தினது பூரா தப்பாக நடத்தி அவன் வீட்டில் என்ன கூத்தடிக்கிறான் கணக்கு வெளியே போடுதார். இப்போ பூட்டு அவன் வீடை வந்து இராணுவம் முப்படை வச்சு காவல்துறை வச்சு பூட்டிடுவார். காவல்துறையிட்ட கேள்வி கேட்பான் வானரப்படை. அவ்வளோதான் நீதிமன்றத்தில் பட்டியல் என்ன இவர் தான் கையெழுத்து போடுவார். ஒரு கையெழுத்து போடுவார். அந்த கையெழுத்து யாருக்குமே தெரியாது. நீதிபதி ஜட்ஜுக்கு மட்டும்தான் தெரியும். அது கையில் வச்சுருப்பாங்க. அதில் கையில் வச்சுருப்பாங்க முக்கால் சத்தியம். அப்பப்போ கணக்கு வரையில் கையெழுத்தை போட்டுருவார். அந்த பட்டியல் அடிக்கணும், கையெழுத்தை போடுவார். நைட்டோட நைட்டாக என்னென்ன பண்ணணுமோ அது நைட்டோட நைட்டாக பண்ணி எல்லாமே முடிச்சிடுவார். மில்லு தொழிற்சாலை பண்ணுறவன், அரசியல்வாதி வாரிசு குடும்பங்கள், பலாயிரம் கோடி குடும்பங்கள், டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லிலாம் அம்பானி அதானிலாம் நைட்டோட நைட்டாக பூட்டிடுவார். பூட்டி இராணுவம் முப்படை வச்சு பூட்டி தூக்கிடாம்பார். தூக்கி வெளியே பிடத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாம்பார். எங்கெங்கே என்னென்ன ஆவணங்கள் வச்சுருக்கோ அந்த பூட்டின அப்புறம் தான் எடுப்பார். முக்கால் சத்தியம். பூட்டி முடித்தவொடனே இன்னும் உள்ளே செக் பண்ணையில் அவன் வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரியா சிக்னல் இருக்குன்னா இடித்து தரமட்டமாக ஆக்கிடாம்பார். புரிஞ்சுக்கோடா. தப்புக்கு வந்து கணக்கு போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கார் நினச்சியா. இப்போ பிடிக்காரு. எல்லாவனையும் வீடை பூட்டுவோம்ட்டார். பூட்டு கணக்கு போட்டாரா. இப்போ இந்த பூட்டு கணக்கு போடுவார். சிட்டி கிராமம்லாம் அடைப்போம்னாரா அடைச்சி பலாயிரம் கோடி பூரா அப்போ தான் நடுங்கும். வேலை பார்க்காம 2ஆம் நம்பரை விட்டு அந்த பேப்பரை வச்சு பேப்பரை கொடுத்து பேப்பரை வாங்கி வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட விட்டு நாக்க உள்ள வரைக்கும் விட்டு சொருகி நக்கி போகிறான். பூமியை அழிக்காங்கிற கணக்கு தெரிய வேண்டாமா. 7 ஜெம்மமாக அழித்து 7ஆம் ஜெம்மத்தில் சுத்தமாக அழிச்சிட்டான். எங்கே பார்த்தாலும் பில்டிங், எங்கே பார்த்தாலும் இப்போ கல்லை தூக்கி வச்சு பட்டா போடு பவரை போடு பூரா கல்வரிசையில் போடுங்க. இல்லை இடத்துக்கு சம்மந்தப்பட்ட புரோக்கர் வரைக்கும் வீடை பூட்டிடுவார். புரோக்கர் இடம் பார்க்க போகிறான்ல பூட்டிடுவார். எல்லாம் சிட்டி கிராமம் பூரா அப்படியே சட்டை பூட்டி பிடத்தை பிடிச்சி வெளியே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அந்நேரம் கெக்கக்கானாலும் சரி குக்கோக்கானாலும் சரி அதுதான் காவல்துறையை கரெக்டாக அந்தந்த காவல்துறை காவல் நிலையத்தில் அந்தந்த ஸ்டேஷனில் கணக்கு பிடிப்பார். அந்த ஸ்டேஷனில் கண்டுபிடிக்கல கணக்கு எடுக்கல இராணுவ முப்படை ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு எப்படியும் 40-50 தள்ளிடுவார். 50 பேர்த்த தள்ளிடுவார். பூட்டி வெளியே பிடத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. மழை பெஞ்சால் நிற்கட்டும், எதுனா நிற்கட்டும். அப்போ தான் அறிவே வரும். பூமியில் கெட்டடம் கட்டக்கூடாது, அதிகம் நம்ம பாழாக்கக்கூடாது. நம்ம சொகுசு வாழ்க்கைக்கு 2ஆம் நம்பரை தயாரித்து நம்ம வாழ்க்கையை ஓட்டணும். கடவுள் ஆண்டவன் ஒருத்தர் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கார். அப்போ தான் அவனுக்கு மூளையில் எட்டும். இப்போ வரைக்கும் எட்டாது. கரிமீன் நரகளை சாப்பிட்றதுனுக்கு என்ன அறிவு இருக்கும். ஒரு உயிர் பலியை போய் தின்னு நாக்குள்ளேயே இறக்குதான். அவனுக்கு என்ன அறிவு இருக்கும். மானிடப்பே அழிக்கந்தான் இருப்பான். 2 நாக்கை கடித்து உள்நாக்கு வெளிநாக்கை கடித்து அப்படியே வெறியில் அழிக்கான். காலையில் எந்திரிச்சோடனே எங்கே அழிக்கணும்னு இதை நுப்பாட்ட தெரியலையா காவல்துறை அதிகாரி. குடுக்கிற குடுப்பில் லத்திட்ட 4 குடுப்பு கூட போட்டார்ல. இவர் தான் போட்டிருக்காருல. இல்லை ஐயா அடிக்க சொல்லியிருக்காரா. போடா நீ எங்கே நான் போய் சொல்கிறா. எம்எல்ஏ சும்மா அடி, எம்பி அடி, சும்மா மந்திரி அடி, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. முதலமைச்சரே அடி, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. கேள்வி கேட்குறதுக்கு இங்கே வா, அப்போ இழுத்துட்டு வா. எதுக்குடா என்ன அடிச்சா. இங்கே அந்த ஐயா கணக்கு போட்டிருக்காரு, கடவுளே போட்டிருக்காருங்க வாடா அப்படின்னு நீ சொல்லு பார்ப்போம். காவல்துறை அதிகாரி உனக்கு அந்த மூச்சு வருதா? வராது. புரியுதா? அதுக்கு ஒன்று வர்றது வானரப்படை இராணுவம் முப்படை அவனுக்கு தான் வரும். வேறு எவனுக்கு வராது. அவன் கொடுத்த கூலியில் சாப்பிட்டு நிம்மதியாக போகிறான் குடும்பத்தை வாழ்க்கையை ஓட்டி. இல்லைன்னா அங்கே பூரா சண்டைக்காடை இழுத்து விட்ருவான் அரசியல்வாதி. இதே கூத்து அடிச்சுட்டு சாவுங்கடா அப்படின்னு. இவனுங்களாம் அரசியல்வாதியில் நடு ரோட்டில் விட்டு அப்படியே காலை 2 பிளந்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் அந்த சுட வேண்டிய இடத்துல சுட்டு சிதறணும்டா. அவனே சுட சொல்லுவார். அந்த டைம் பூரா அரசியல்வாதி பூரா நடு ரோட்டில் உப்பாட்டி சொல்ல முடியாது. கணக்கு போடுவார், இப்படி போடுவார், அப்படி போடுவார், பிரட்டுவார், உருட்டுவார் ஐயா கடவுள். அதுக்கப்புறம் என்ன தண்டனைங்கிறது பார்ப்பார். அதான் 3 சட்டம். புரியுதா? 10 சட்டத்தில் எல்லாம் எடுத்துட்டாரு விட்டுட்டாரு. ஆனால் கேட்கணும். 10 சட்டம் கடவுள் போட்டிருக்காரு, 3 சட்டம் கையில் வச்சுருக்காரு. நீதிபதி ஜட்ஜி கோட்டார் வந்து கேட்கணும். அந்த கேள்வி இன்னும் கேட்காம இருக்கிறது மகா பெரிய குற்றம். குற்றத்தில் மேல் குற்றம், குற்றமான குற்றம். புரியுதா? முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கப்பா.